அட ஹனி, நீங்க எப்படிங்க? தோ நான் அப்பவே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, அம்மா நீங்க எப்படிங்க? இதோ, நான் இப்பதான் கூப்பிட்டு வந்தேன். என்ன இதெல்லாம் உன் பிளானிங்க? ஆமா. அப்புறம் பாத்துக்க எல்லாம் ரெடியா? ஆ, எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. அப்ப இருந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னா எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன் அப்புறம்னா ஆளாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும்ல? ஏய், ஏய், ஹேய், வந்ததுல இருந்து எங்க உங்களை காணோம்னு தேடிக்கிட்டே இருந்தேன். எங்க இருந்தீங்க இவ்வளவு நேரம்? அம்மா எங்களை ரூம்ல போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? நாங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதாம். பசங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? ஆ, இவங்க சேட்டை தாங்க முடியல, அதனாலதான். மது, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டேன்ல. இந்த 2 வாண்டங்களும் அப்பவே சாப்பிட்டுட்டாங்க. இவங்களை கொஞ்சம் தூங்க மட்டும் வச்சிரு. சரி, யூ கேரி ஆன், நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா. அன்பா, பார்க்கலாம் பார்க்கலாம். டேய் வாடா. வாங்க 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 வாங்க. மது, நான் அன்னைக்கு உன்கிட்ட பேசினதெல்லாம் உன் மனசுல வச்சுக்காத. கொஞ்சம் படபடன்னு பேசிட்டேன், சாரி. எத்தனை தடவை சாரி கேப்பீங்க? நான் அதை அப்பவே மறந்துட்டேன். போதுமா? தேங்க்ஸ். நம்ம பார்த்து பார்த்து பண்ண எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல முடிச்சிட்டான் அந்த கௌதம். நாம இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு கவனமா அதை பண்ணிருக்கணும். அபி, என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஆபீஸ் பக்கமே போக கூடாதுன்னு அந்த கௌதம் சொல்லிட்டான். இனிமே அந்த சந்தோஷ கையிலேயே பிடிக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா எல்லாமே நமக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. அபி, எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. நகையை எடுத்து வச்ச விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அது ஸ்டோர் ரூம்ல இருக்குங்கிற விஷயம் சந்தோஷ்க்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி கரெக்டா நீ ஸ்டோர் ரூமுக்கு போகும்போது கௌதம சிசிடிவிய பார்க்க சொல்லி சந்தோஷ் சொல்லியிருக்கான்? எனக்கும் அதான் புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? யாரோ இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தங்க தான் கௌதம் கிட்ட போட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அத நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். பாடம் கத்து கொடுக்கறதா? லாடம் கட்டணும். யாருன்னு மட்டும் தெரியட்டும், அவங்கள சும்மாவே விட மாட்டேன். சந்தோஷ், ஒரு ஐடியா. என்ன ஐடியா? இன்னைக்கு பார்ட்டில ஜூஸோட சேர்த்து ஆல்கஹாலையும் கௌதம்க்கு கலந்து கொடுத்துடலாம். கொடுத்தா குடிச்சா அவன் பீக்குக்கு போவான். அப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்த்துக்கு சான்ஸ் இருக்குல்ல? சூப்பரா பண்ணா, செம்ம ஐடியா. இரு, நானே மிக்ஸ் பண்றேன். நண்பா, என் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இனிமே இந்த ஜூஸ் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அப்புறம் பாப்பலாம். என்னாச்சு? இல்ல, இதை எடுத்துக்கோ. ஏய், இத. இது ஜூஸ் மட்டும் தானே? நீங்க எடுத்துக்கோங்க மது. இந்த கௌதம். அண்ணே, நீங்க வேணா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸ் குடிங்களேன். நீங்க தானே இது ஸ்டார்டர்னு சொன்னீங்க. அப்ப இதை முதல்ல தானே குடிக்கணும். கரெக்ட். ஆமா, கரெக்ட் தான். என்ன பண்றது? நல்லா இருக்கே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன பிராண்ட் இது? எங்க வாங்குனீங்க?
ரைட்டு, இன்னைக்கு களை கட்ட போது பார்ட்டி. ஏன் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அது நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்களா? அதான் சந்தோஷமா இருக்கு. ஆமா. ஓ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, இப்படி ஒரு ஜூஸ நான் குடிச்சதே இல்ல. வாவ். ஆ, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா நல்லா இருக்காது, மொத்தமா குடிச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வா. நீ வா, வா, பாத்து, 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 பாத்து. ஆ, டேய் ஜூஸ் தானடா, அதுக்கேண்டா இவ்ளோ பதற? ஒண்ணும் இல்ல, நீ குடி நண்பா. சந்தோஷ், சந்தோஷ், உங்க ஃப்ரெண்ட் பத்தி இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா?